தாவேக்க அலுவலக உதவியாளரிடம் சிபிஐ அதிகாரிகள் இரண்டாவது நாளாக விசாரணை என்ற அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க நாம் கேட்கலாம். பிரபாகரன், இந்த வழக்கு பொறுத்தவரைக்கும் சிபிஐ விசாரணை எந்த அளவுக்கு இருக்கு? யார் யாரிடம் இதுவரைக்கும் விசாரணை நடத்தியிருக்கிறாங்க? இப்போ அலுவலக உதவியாளரிடம் இரண்டாவது நாளாக விசாரணை நடைபெற்று வருது. கள நிலவரம் என்ன? வணக்கம் சாம். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் வழக்கறிஞர், பனையூர் கட்சி அலுவலக உதவியாளர், நிர்வாகி என 3 பேர் இரண்டாவது நாளாக மீண்டும் சிபிஐக்கு ஆஜராகியுள்ளனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசல் காரணமாக 41 நபர்கள் உயிரிழந்தனர். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ அதிகாரிகள் கடந்த மாதம் 17ஆம் தேதியிலிருந்து கரூரில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலுச்சாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், வியாபாரிகள் என 25க்கும் மேற்பட்ட நபர்கள் மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 19 காவலர்கள் விசாரணை மேற்கொண்ட நிலையில் கூட்ட நெரிசலின் போது பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்பதற்கு வந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் 4வது நாளாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் 3 நாட்களாக 25 நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் இன்று 4வது நாளாக 3 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் விசாரணைக்காக ஆஜராகியுள்ளனர். மேலும் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் வழக்கறிஞர் அரசு மற்றும் பனையூர் கட்சி அலுவலகத்தின் உதவியாளர் குரு, நிர்வாகி ஒருவர் என மொத்தம் 3 நபர்கள் சிபிஐ விசாரணைக்காக நேற்று ஆஜராகி சிசிடிவி வீடியோ உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை வழங்கிவிட்டு 1 மணி நேர விசாரணைக்கு பிறகு சென்றனர். இந்த நிலையில் மீண்டும் 2வது நாளாக அந்த 3 நபர்களும் ஆஜராகி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்.